வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை வரக்கூடிய கல்வி ஆண்டிலிருந்து ஹைடெக் லேப் மற்றும் எம்எஸ் ஒர்க் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க எக்ஸாம் மூலமாக. இந்த எக்ஸாம் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த வேலை வந்துட்டு நிரந்தரமாக தற்காலிகமாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். எப்போவுமே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே அஃபிஷியலாக ஒரு தகவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பட் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸு நம்ம சேட் குரூப்பில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு நாலேஜுக்காண்டி வச்சுக்கோங்க. இந்த ஒர்க் வந்துட்டு இப்போதைக்கு தற்காலிகமாக தான் ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க. முதல் 5 ஆண்டுகளுக்கு தற்காலிகமாக வேலை பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இது நிரந்தரம் பண்ணுறதா இல்லை கண்டினியூ பண்ணுறதா அப்படிங்கிறத அரசு வந்து முடிவெடுக்கும். அரசோட முடிவை பொறுத்து தான் இந்த வேலை வந்து நிரந்தரமாக இல்லையான்னு சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு வந்துட்டு தற்காலிகமாக தான் இதுக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. இதில் செலக்ட் ஆகிறதுக்கும் முதல் கட்ட தேர்வு வந்து தன்னார்வலர்கள் நேற்று முடிச்சுட்டாங்க. அடுத்த கட்ட தேர்வுக்கு தயாராக இருக்காங்க. அதை பற்றின நியூஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன், எப்போ அடுத்த எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கு எவ்வளோ சேலரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வேலை வாய்ப்பை வந்துட்டு கெல்ட்ரா நிறுவனம் மூலமாக தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதுக்கான கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கான ஆட்களை தேர்வு செய்கிறது எல்லாமே அந்த நிறுவனத்தை தான் சேரும். ஸோ அதே போல் சேலரியும் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ட்ரைனிங் கொடுத்து ஆட்கள் தேர்வு செஞ்சதுக்கப்புறமா அரசு வந்துட்டு நியமிக்க போகிற அந்த தற்காலிக ஊழியர்களுக்கு எவ்வளோ சேலரி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். குறைஞ்சபட்ச ஊதியம்னு எடுத்துக்கிட்டால் 5000 ரூபாயாக இருக்கலாம். அதே போல் மேக்ஸிமம் ஊதியம் 10,000 ரூபாய் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு தகவலுக்காக மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் அஃபிஷியலாக எவ்வளோ ஊதியம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வரல. ஒருவேளை 6000 இருக்கலாம், இல்லை 8000 இருக்கலாம், இல்லை 9000 இருக்கலாம். ஸோ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 10,000க்குள்ளே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட டெம்பரரி டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, எஸ்எம்சி மூலம் அப்பாயின்மெண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12,000 ரூபாய் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அதை விட கம்மியாக தான் அந்த எம்எஸ் ஒர்க்குக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம கவனிக்கும்போது 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த வேலை நிரந்தரமாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.